தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்க வருகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக பல தலைப்புகளிலே நான் பேசி வருகிறது உங்களுக்கு தெரியும். கடைசியாக அந்த வரிசையில் ஒரு தலைப்பிலே நான் பேசியிருந்தேன். அதாவது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் என்ற தலைப்பு. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற அருமையான 5 பாகங்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையில நாம் தியானம் செய்து முடித்தோம். நான் சொல்லியிருந்தேன், இந்த 5வது பாகத்தோடு கூட இந்த பாகத்தை முடிக்கிறேன், அடுத்து ஒரு புதிய தலைப்பிலே நான் உங்களை சந்திக்க வருவேன் என்று சொல்லி, அதன்படி இன்று கர்த்தருடைய பெரிதான கிருபையில ஒரு புதிய தலைப்பிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தலைப்பின் பெயர் சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன். அநேக விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், இறைவன் யாரோடெல்லாம் சொப்பனத்தில் பேசினார், எதையெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார் என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் நிறைய அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழ் நிறைய காரியங்களை நாம் அசைப்பட போகிறோம். அதன்படி இந்த நாளில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அதாவது ஆண்டவருடைய அந்த கல்வாரி சிலுவை மரணத்திற்கு முன்பாக பிலாத்துவின் மனைவி என்ன சொப்பனம் கண்டு பிலாத்துவிடத்திலே வந்து பேசினார் என்பதை தான் நாம் இன்று தியானம் செய்ய இருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். மற்றும் என்னுடைய எல்லா தலைப்புகளையும் அதாவது சீரியல் மெசேஜாக ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டால் பல பாகங்களை கொண்டதாக அது அமைந்திருக்கும். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நான் பொறித்து வந்திருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2,36,600 பேர் பார்த்திருக்கிறார்கள் என்பதை என்னுடைய யூடியூப் சேனல் வெளிப்படுத்துகிறது. பார்த்த கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை, வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இயேசுவானவரை குறித்து நாம் இந்த நாளில தியானம் செய்வதற்கு முன்பாக, என்னுடைய வாழ்க்கையில பல கனவுகள் வந்தது, பல சொப்பனங்கள் வந்தது. அதில் அநேகம் நிறைவேறியும் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன் என்ற தலைப்பில் என்னுடைய அனுபவங்களையும் நடுவிலே நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு 15 வயது இருக்கும் பொழுது, அப்பொழுது நான் 10th பாஸ் பண்ணிட்டு இருந்த சமயம், 9 மற்றும் 10 வகுப்பு படிக்கும் பொழுது மதுரையில் இருந்து ஒரு நண்பர் என்னோடு கூட என்னுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய பெயர் சத்யநாராயணன். அவர் 2 வருடம் தான் எனக்கு நண்பராக இருந்தார். படிப்பு முடித்த பிறகு திரும்ப +1 +2 மதுரைக்கே படிக்க சென்று விட்டார். அந்த 2 ஆண்டு முடிந்த பிறகு அவர் மதுரையிலும் நான் சென்னையிலும் இருந்து விட்டோம். எப்பொழுது ஒரு நாள் எனக்கு கடிதம் எழுதுவார். அப்பொழுதெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட ஃபோன் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தை நலம் விசாரிப்பார், குடும்பத்தை எல்லாம் கேட்பார். எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் அவர் மாறிட்டார் அந்த 2 வருஷத்தில். இப்படி காலங்கள் போகும்பொழுது தொடர்பே இல்லாமல் இருந்தது. நானும் அவர் தொடர்பு கொள்ளாமல் இருந்து விட்டேன். திடீரென்று ஒரு நாள் எனக்கு கனவு வந்தது. அந்த கனவிலே அவர் தோன்றினார். அதாவது எங்கள் வீட்டிற்கு முன்பாக வந்து அவர் நிற்பது போல அன்று இரவு நான் கனவு கண்டேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே, ஆர்வயின் நண்பன் தானே கனவில் வந்தது, என்னுடைய தாய் இடத்திலும் என்னுடைய சகோதரிகள் இடத்திலும் நான் சொன்னேன், சத்யநாராயணா என்னை வந்து பார்ப்பது போல ஒரு கனவு வந்ததுமா ராத்திரியில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேங்க. எந்த விதமான லெட்டரும் வரல, எந்த விதமான மெசேஜும் எனக்கு கிடையாது. மறுநாள் காலையில் நான் சொன்னது போல சரியா 8:30 காலையில் வந்துட்டு என்னை பழனி என்று கூப்பிட்டார். பார்த்தா கனவுல பார்த்த சத்யநாராயணா நேரில் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு சொப்பனத்தின் மூலமாக தேவன் காரியங்களை வெளிப்படுத்தினார் என்பது இன்று எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன். அன்று எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. சரி, கர்த்தருக்குள் வந்த பிறகு நிறைய அனுபவங்கள், அதையெல்லாம் இந்த நாளிலே சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அது பெரிய விஷயமாக இருக்காது.
ஆண்டவரை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கனவுகள், சொப்பனங்கள் எல்லாம் வந்திருக்கும். அதில் அநேகம் நிறைவேறி இருக்கும் என்று நினைப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து எனக்கு இமெயில் மூலமாக மெசேஜ் பண்ணுங்க. நிச்சயமாக நானும் கர்த்தரை உங்களோடு கூட சேர்ந்து துதிக்க வாய்ப்பு கிடைக்கும். சரி, இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கப் போகிறேன். அதில் ஒரு கீவேர்டு இருக்கிறது. அதை மட்டும் முதலாவது வாசித்து விட்டு பிறகு எல்லா வசனங்களையும் வாசிக்கிறேன். 27:19. அவன், அதாவது பிலாத்து, நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். ஒரு ஆள், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சர்வெண்ட் மூலியமா இந்த மெசேஜை பிலாத்துடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? பிலாத்துவின் மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்றது எனக்கு தகவல் தெரியும். ஆனால் அவர் ஒரு நீதிமான். எவ்வளோ ஒரு அழகா, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷி. இதற்கு முன்பாக நாம் ஆராய்ந்தோமே தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பிலே நாம் வாசித்தோம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று தலைப்பில் அநேக பெண்மணிகளை குறித்து நாம் தியானம் செய்தோம். அந்த வரிசையில் பிலாத்துவுடைய மனைவியை கூட சேர்த்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று கூட இப்பொழுது எண்ணுகிறேன். இந்த மனுஷி கூட பாருங்க எவ்வளோ அழகா இயேசுவானவரை குறித்து அறிந்தது மட்டுமல்ல, அவரையே அவளுடைய கனவிலும் வரக்கூடிய அளவிற்கு இயேசுவானவரை குறித்து நிறைய அறிந்து வைத்திருந்தால், அதன் நிமித்தம் இறைவன் அந்த மனுஷியுடைய சொப்பனத்தில் பேசினார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவேதான் இந்த தேவனை, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவனை, உண்மையான இறைவனை, அவருடைய நாமத்தை, அவருடைய தன்மைகளை, அவருடைய சுபாவங்களை, அவருடைய அன்பை நாங்கள் நீங்கள் அறிந்து கொள்வது நம் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்குங்க. கிறிஸ்தவ பிரசங்கம் என்பது இது ஒரு மத பிரசங்கம் அல்ல. உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிற மனக்குலத்தை அனைவரையும் உருவாக்கின ஒரே தேவன், உண்மையான தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி நாம் அனைவரும் வாசித்திருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு கைடை போல இருக்கிறது. இது ஒரு மேனுவல் போல இருக்கிறது. உற்பத்தியாளர் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு அதை பயன்படுத்துகிறவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறாரோ, அறிவுரை கொடுக்கிறாரோ, அதற்கு மேலாக நம்மை உற்பத்தி செய்த இந்த உற்பத்தியாளர், இந்த தேவன், யெகோவா என்னும் தேவன் நம்மை குறித்து என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை விமோச்சனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பாழாய் போன வாழ்க்கையாக இருக்காது. பாழாய் கிடக்கிற பட்டணத்தை போல இல்லாமல் பூத்து குலுங்குகிற பூஞ்சோலையை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவனை ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும், அநேக கதை புத்தகங்களை வாசிக்கிறோம், அநேக சினிமாக்களுக்கு போகிறோம், அநேக நாவல்களை வாசிக்கிறோம், அநேக செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்கிறோமே. இந்த செய்தியை, நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நற்செய்தியை, இந்த சுக செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டது போல நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அது நன்மையை கொண்டு வரும், தீமையை கொண்டு வராது பிரியமானவர்களே. ஆகவே இந்த மனுஷன் எவ்வளவு அழகா சொல்றாங்க. அவர் ஒரு நீதிமான், அவரை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம், மக்கள் என்ன வேணாலும் குறை சொல்லட்டும், எரிச்சல் அடையட்டும், பொறாமை அடையட்டும், ஆனால் அவர் நீதிமான் என்பதை நான் அறிவேன். என்னுடைய சொப்பனத்தில் அவரை குறித்து எனக்கு சொப்பனம் கண்டேன். அவர் நிமித்தம் இன்றைக்கு வெகு பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். சொப்பனத்தில் பாடுபட்டிருக்கிறாங்க. எனக்கும் அந்த அனுபவம் நிறைய உண்டுங்க. அதெல்லாம் நான் ஒவ்வொரு வாரமும் நான் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுவேன். சில சொப்பனங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும், சில சொப்பனங்கள் இது போல பதட்டத்தை கொடுக்கும். வெகு பாடுபட்டேன்னு சொல்றாங்க. ஒரு கஷ்டப்பட்ட பொழுது, ஒரு உபத்திரவப்படும் பொழுது எப்படி நான் ரொம்ப பாடுபட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லுவேன். அவர்கள் சொப்பனத்தில் இந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவரை குறித்து நான் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு எமோஷனல் மெசேஜ் இது. அந்த உலகமே அவருக்கு எதிர்த்து நிற்குது. தன்னுடைய சொந்த ஜனங்களே சிலுவையில் அறையும் என்று
போர்க்கொடி தூக்கி நிற்கிறது. ஆனால் இந்த மனுஷி ரோமாபுரியை சேர்ந்த மனுஷன்தான் அந்த பிலாத்து அவர்கள். ரோமாபுரியை சேர்ந்த மனுஷி தான் பிலாத்துடைய மனைவி. அவருடைய பெயர் என்னவென்று நமக்கு தெரியாது, பிலாத்துவின் மனைவி என்று மட்டும் வருகிறது. எவ்வளவு ஒரு அக்கறையோடு கூட, தவறா ஏதோ தீர்ப்பு வழங்கிடாதப்பா, அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு நியாயாதிபதி, அவரை மேல எந்த விதமான பழியும் போட்டாலும் அது சட்டப்படி செல்லாது. ஆகவே நீர் அவருக்கு ஒரு உண்மையான நீதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி அலறி துடிக்கிறார். சரி, அதற்கு முன்பாக இருக்கிற வசனம் 11 இருந்து வாசிக்க போகிறேன். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறு உத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையோ என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்கிறார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. இன்றும் காந்தி ஜெயந்தி, இன்னும் மற்ற மற்ற சுதந்திர தியாகிகளுடைய பிறந்த நாள் வரும்பொழுதெல்லாம் வாழ்நாள் சிறைச்சாலையில் உள்ளவர்களை விடுதலை செய்கிறது இந்திய அரசாங்கம். மற்ற நாடுகளிலே கூட அந்த பழக்கம் உண்டு. இந்த பழக்கம் அந்த நாளிலேயே இருந்திருக்கிறது. பண்டிகை தோறும் யாரையாயிலும் ஒரு ஆயுள் கைதிகள் விடுதலை செய்கிற வழக்கம் அந்த காலத்திலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு அது வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பெயர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, பிலாத்துக்கு அந்த ஜட்ஜுக்கே தெரியுது, இவங்க குற்றம் சுமத்துகிறார்கள் இயேசுவானவர் மேல், அவர் ஒரு நீதிமான், அவரிடத்தில் எந்த விதமான தவறும் இல்லை, முகாந்திரமும் இல்லை, ஆனால் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ அல்லது கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அந்த பரபாஸ் யார்? அவன் ஒரு கொலைக்காரன், கொள்ளைக்காரன், அநேக தவறுகளை, சமூக விரோதி என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் இழைத்து ஆயுள் கைதியாக இருக்கிற அந்த பரபாசை, அந்த விக்கெட் மேனை விடுதலை செய்யணுமா? அல்லது ஒரு பாவமும் செய்யாத அநேகருக்கு சுகத்தை கொடுத்தது ஒரு பாவமா? தேவனுடைய வார்த்தைகளை தேவாலயங்களில் சென்று பிரசங்கித்தது பாவமா என்று அநேக நீதிகளை சொல்லி மக்களுக்கு வழிகாட்டியது பாவமா என்று சொல்லி நிறைய காரியங்களை அவர் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், நான் இவ்வளவு சொல்லிவிட்டேன், இந்த கயவனை விடுதலை செய்ய வேண்டுமா அல்லது இந்த நீதிமானை விடுதலை செய்ய வேண்டுமா, அதாவது பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் 19வது வசனத்துல இந்த வசனத்தை நான் வாசித்து காண்பித்தேன். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னார். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே இயேசுவானவர் நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்துவை என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில நீதி வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் அந்த பிலாத்து என்பவர். யாரை விடுதலை செய்ய வேண்டும்? ஒருத்தரை விடுதலை செய்து ஆகணும். இன்றைக்கு நம்முடைய பழக்கத்தின்படி, வழக்கத்தின்படி, ரோமர்களுடைய அந்த கட்டளையின்படி ஒரு நாளே இந்த பண்டிகையிலே ஒருவரை விடுதலை செய்ய வேண்டும். அது கல்லன் என்று சொல்லப்படுகிற பரபாசையா அல்லது நல்லவரா என்று சொல்லப்படுகிற இந்த நீதிமான் ஆகிய இயேசுவையா என்று கேட்கிற அந்த கட்டத்திலே அவர் இருந்த பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன் என்று சொல்லி ஒரு எமர்ஜென்சி மெசேஜ், அதாவது தூக்கு தண்டனை கைதிகளுக்கு ஒரு பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும் பாருங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க, அவரை தூக்கு போடாதீங்க, நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லுவார்கள். அது போல நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆர்டர் அந்த அம்மா போட்டு அனுப்புறாங்க. எவ்வளவு ஒரு அருமையான சொப்பனமாக இதை நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இறைவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். படுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அல்லவா? அவர் சொப்பனத்தின் மூலம் பேசுகிறவர் என்பதை இந்த நாளிலே இந்த சத்தியத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும்படியாக தான் இன்று நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அடுத்த வசனம் இப்படியாக வருகிறது, பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவிக்கவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு உலகம் பார்த்தீங்களா? பரபாசை விடுதலை செய்யணும். அவன் வந்தா என்ன பண்ணுவான்?
நீதி கதையை சொல்ல போறானா, நீதிமானா வாழ போறானா, வளம் வர போறானா, அவன் திரும்பவும் தன்னுடைய தொழிலை செய்வான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருவானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அனைவருக்கும் தெரியும் அவருடைய கேரக்டர் அது. அவன் பிறந்ததே திருடுறதுக்கு, கொல்றதுக்கு, கொள்ளையடிப்பதற்கு, வேறு ஒன்றுக்கும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீதிமான் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவனை என்ன, திருடனை விடுதலை செய்யுங்கப்பா, நல்லவன் இந்த பூமியில் இருக்க வேண்டாம், சிலுவையில் அறையும் நல்ல தேவன் எனக்கு வேண்டாம், கெட்ட மனிதர்கள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த நாளிலேயே 2026 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த இடத்துல ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். நீங்கள் நல்லவராக வாழும் பொழுது, நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், தன்மையுள்ள ஒரு மனுஷனாக வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது எவ்வளவு பொறாமைக்காரர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். எனக்கு நிறைய அனுபவம் உண்டு, அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போதாது. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். என்ன மாதிரி டிசிஷன் எடுக்குது பார்த்தீங்கன்னா இந்த உலகம். இன்னைக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் கூட இப்படிதான் வருது. நீதிமான் சிறைச்சாலையில் இருப்பான், அநீதிமான் வெளியில சுத்திட்டு இருப்பான். ஒரு பாவம் செய்யாத ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள் இருப்பதும், பாவத்தின் மேல் பாவத்தை செய்து இன்னும் அதிகமாய் செய்து பழகி போனவன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியங்க, நிறைய கொலை செய்த கொலை கைதிகள் அல்லது நிறைய வீட்டில் பணத்தையும் நகையும் திருட்டு கைதிகள் அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா பெயிலில் வெளியே வந்துடுறாங்க. அவங்க வெளியே வந்த உடனே தெரிஞ்சு வாழறாங்களான்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே தொழில் தான். இப்போ கூட சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு கற்பழிப்பு கேஸில் உள்ளே இருக்கிறான். அவன் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தொழிலை செய்கிறான். ஒரு 16 வயது பெண்ணை அவன் என்ன பண்ணிட்டான், பாலியல் பலாத்காரம் செய்து அந்த இடத்துலயே அவளை கொலையும் செய்து விட்டான். கடைசியாக ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே அவனை தேடி கண்டுபிடிப்பதற்குள்ளே கடைசியாக என்ன ரிசல்ட் வருது, ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதங்களை செய்து கொண்டிருந்த மனுஷன் தான் இவன். எப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை இப்படிப்பட்ட அசிங்கமான கைதிகளுக்கு நாம் கொடுக்கிறோம். அந்த நாளிலும் அப்படி இருந்திருக்கிறது, இந்த நாளிலும் அப்படி இருக்கிறது பாருங்க. அதுதான் இந்த உலகம். ஆகவேதான் இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அவருடைய அறிவை அறிகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் நிச்சயமாக. அப்பொழுதுதான் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம என்ன பண்ண முடியும், எஸ்கேப் ஆக முடியும். அவர் அவ்வளவு நல்ல ஒரு நபராக, தேவனாக, ஆண்டவனாக, எல்லோருக்கும் முன் உதாரணத்துவமாக வாழ்ந்த அவருக்கே எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது என்று பாருங்கள் பிரியமானவர்களே. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். நான் தன்னை சலிச்சிடுறேன், நீங்க தான் இவர் நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அவர் மரிப்பார் அல்லவா, அவருடைய ஜீவன், அவருடைய வாழ்க்கை முடிகிறது அல்லவா. அந்த தவறான அந்த தீர்ப்புக்கு நான் விலகிக் கொள்கிறேன். இது நான் வழங்குகிற தீர்ப்பு அல்ல. நான் வழங்குகிற தீர்ப்பு இந்த கல்லன் என்று சொல்லப்படுகிற அந்த பரபாசை தான் நான் சிலுவையில் அறைய வேண்டும். இந்த நீதிபதியை, ஒரு பாவமும் செய்யாத, ஒரு குற்றமும் செய்யாத என் மனைவியே செய்தியை அனுப்பியிருக்கிறாள். இந்த நீதிமானை குறித்து நான் என்னுடைய சபடத்தில் மிகவும் பாடுபட்டேன். நான் இவரை விடுதலை செய்ய வேண்டும். என் மனைவி சொன்னதினால மட்டுமல்ல, நான் பேசும்பொழுது ஒரு மாறு உத்தரவும் கொடுக்காமல், திரும்பி கொடுக்காமல் அவர் அமைதியை காத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கைதியை நான் பார்த்ததே இல்லை என்பது போல அவர் சாட்சி கொடுக்கிறார். அவரும் சாட்சி கொடுக்கிறார். பிலாத்துவும் அவருடைய மனைவியும் நிச்சயமாக இன்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருப்பார்கள் பெரியமானவர்களே. ஏனென்றால் அவருக்கு கொடுத்த நீதி இது கிடையாது. மக்கள் பொறாமையினால் தேவையில்லாத அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவர் என்ன பண்றாங்க, சிலுவையில் அறைய சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு பிலாத்து, நான் நழுவிடுறேன்ப்பா, நான் கை கழுவிடுறேன். இவர் இப்பொழுது சிந்துகிற ரத்தத்திற்கு, அந்த ரத்த பழிக்கு நான், என்னுடைய குடும்பம் பலி ஆகாது.
யாரெல்லாம் அவரை ரத்த சிந்த வேண்டும், அவருடைய ஜீவனை பறிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் தலைமுறையின் மேல் அது வந்து சுமரும். நான் இதற்கு விதிவிலக்கு என்று தண்ணீரை எடுத்து என்ன பண்றாராம், ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவிட்டாருங்க. கை கழுவிட்டார், அவ்வளவுதான். திஸ் இஸ் none of my business, it is your business. நிச்சயமாக இதனுடைய தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். எவ்வளவு டெலிபரண்டா அந்த வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷம். இவருடைய இரத்தப்பழி, தமிழ்ல இப்படி வருது, இவர் கூட இல்லைங்க, இவனுடைய இரத்தப்பழி. எவ்வளவு ஒரு நம்ம அனைவரையும் ரட்சிக்கக்கூடிய ரட்சகராக, விமோட்சகராக, ஆண்டவனாக, எஜமானனாக வந்தவரை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது பார்த்தீங்களா? இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்படியே இன்னைக்கு வரைக்குங்க. இன்னைக்கும் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் தீட்டி வைத்திருந்தார். ஆனால் காரியம் தலைகீழாக மாறி போச்சு. ஒருவனுடைய சத்துருக்கள் அவருடைய வீட்டாரே என்று தேவன் சொல்லுகிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை அறிந்திருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனங்களே என்ன பண்றாங்க? சிலுவையில் அறையும் அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக. இன்று வரைக்கும் நான் சிலத்தை யோசிக்கிறது உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது. மிகவும் முக்கியமாக நாம் யாரை நினைக்கிறோம் இல்லையோ, இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நினைக்க வேண்டும். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறவர்களுடைய குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் என்று கூட நாம் பார்க்கிறோம். அவளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதனுடைய கடமை. ஆனாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே இன்று வரைக்கும் ஏங்க இவ்வளவு பெரிய யுத்தம்? இதெல்லாம் இன்று ஆளுகை செய்கிற இஸ்ரவேல் ராஜ்யம், இஸ்ரவேல் மக்கள் அதை புரிந்து கொள்வார் என்று சொன்னால் நிச்சயமாக வார் ஜோன் இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக வொர்ஷிப் ஜோனா மாறி போயிடும். இந்த இரத்தப்பழி எங்கள் மேல இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு மக்கள் சாகிறார்களே, நாங்களும் அநேகரை சாகடிக்கிறோமே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆராய்ந்து பார்ப்பார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் தாங்க. உங்களுடைய வயிற்று வலிக்கு என்னுடைய வயிற்று வலிக்கு தானே நம்ம தானே மருந்து சாப்பிடணும். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நம்ம தானே முடிவு கட்டணும். அதுக்கு தெரிந்து கொள்வது என்ன வழி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக வழி திறக்கும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாக நாம் தேடும் பொழுது, ஆலோசனை செய்யும் பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு பதில் உண்டு, வழி திறக்கும், பிரயோஜனப்படும். இதை இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வசனத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூட நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வேண்டுதல் செய்கிறேன். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். அவர் வந்துட்டு நழுவிட்டார். இவர் இந்த நீதிமான் சிந்துகிற ரத்தம், அந்த இரத்த பழி என் மேல் வரக்கூடாது, என் குடும்பத்திற்கு வரக்கூடாது, நாங்கள் விலகி நிற்கிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட், இது ஒரு நீதி அல்ல, இது ஒரு அநீதி. அநீதியை நான் இழைக்கிறேன் இந்த நாளிலே உங்கள் நிமித்தம். உங்களுடைய பேராதரவு நீதிமான் பக்கத்தில் இல்லை, ஒரு அநீதிமானுக்காக உங்களுடைய குரலை உயர்த்துகிறீர்கள். பரபாசை விடுதலை செய்யும், கல்லனை விடுதலை செய்யும், கொலைக்காரனை விடுதலை செய்யும், கொள்ளைக்காரனை விடுதலை செய்யும், விபச்சாரக்காரனை விடுதலை செய்யும் என்று அந்த நாளில் அல்ல, இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வருகிறதை பார்க்கும் பொழுது இந்த உலகம் எவ்வளவு ஒரு பரிதபிக்கிற ஒரு உலகமாக மாறி போயிருக்கிறது. பிரியமானவர்கள், நீதிமானுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, நீதிமானுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த உலகம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் இந்த நாளிலே இந்த செய்தியை தேவன் சொப்பனம் மூலமாக பேசுகிறவர் என்ற தலைப்பு நெடுநாட்களாக நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நிச்சயமாக அடுத்த முறை நான் உங்களை சந்திக்க வரும் பொழுது ஒரு புதிய தலைப்பிலே நான் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர வருவேன் என்று சொல்லி, அதாவது சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன் நிறைய பேரிடத்துல பேசியிருக்கிறார். எத்தனை வாரங்கள் இந்த செய்தி போகும் என்று தெரியாது. இது பாகம் 1, முதல் பாகம். இது ஒரு அறிமுக உரையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சிறிய
வசனங்களோடு கூட ரெஃபரன்ஸோடு கூட இந்த நாளிலே இந்த சத்தியத்தை நான் முடிக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை இப்படி பெற்றிருப்பீர்கள். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல சொப்பனங்கள் வருவது நல்லது. அது மூலமாக சிலருக்கு நாம் ஜெபிக்க வேண்டியிருந்திருக்கும், ஜெபித்திருப்போம். அவர்கள் அந்த சோதனையிலிருந்து வெளியே வந்திருப்பார்கள். நிச்சயமாக நமக்காக ஆண்டவர் சில காரியங்களை சொப்பனத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். நிறைய குடும்பங்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொப்பனங்களை கொடுத்து அவர்களோடு கூட பேசினார் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலும் பார்க்கிறோம். இன்று முதல் பாகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த பிலாத்துடைய மனைவி, அந்த நீதி அரசருடைய மனைவிக்கே ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து தன்னுடைய மகன் எப்படிப்பட்ட அவதிப்படுகிறார், அவருக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்பது போல அந்த மனுஷை பரிதபிக்கப்பட்டு சொப்பனத்திலே நான் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல அலறி அடிச்சிருப்பாங்க. தூக்கம் போயிருந்திருக்கும். எப்பொழுதுதான் சூரியன் வரும், காலையில் எழுந்த உடனே இந்த செய்தியை என்னுடைய கணவனுக்கு நான் கொடுப்பேன், அந்த கூட்டத்திற்குள்ளே நான் நுழைய முடியாது, நான் மிகவும் பாடுபட்டிருக்கிறேன் சொப்பனத்தில், அவரை குறித்து நான் மிகவும் பாடுபட்டிருக்கிறேன். அவர் நல்ல தேவன், நல்ல ரட்சகர், நல்ல ஆண்டவர், அவருக்கு எதுவும் தீங்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மனுஷி ராத்திரி முழுக்க தூங்காமல் காலையில முதலாவது செய்தியை தன்னுடைய கணவனுக்கு அனுப்பி வைத்தாள் என்று பார்க்கிறோம். அந்த மனுஷி இந்த நாளிலே, அந்த பிலாத்து இந்த நாளிலே பரலோகத்திலே நம்முடைய தேவனுடைய சன்னிதானத்தில் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. இதற்காக தான் அவருடைய நாமத்தை அறிந்த எனக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, வெற்றி உண்டு. இந்த தேவனை குறித்து நான் எத்தனை தலைப்புகளிலே நான் பேசி வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. தயவு செய்து கேட்டு பாருங்கள். மிகவும் பிஸியான ஷெட்யூலில் தான் நம்ம அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய செய்தியை மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருந்து தேவனுடைய ஜனங்கள் அநேகர் பல பாஷைகளிலே தேவனுடைய செய்தியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நானே போதிக்கிறவனாக இருந்தாலும் அநேக போதகர்களுடைய போதனையை தொடர்ந்து கேட்கிற பழக்கம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உண்டு. பிள்ளைகளே, என்னுடைய மகன்கள் 2 பேர் அப்ராட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், இன்னாருடைய செய்திகள் எல்லாம் நீங்கள் யூடியூப்ல நீங்கள் தயவு செய்து கேட்கணும் என்று சொல்லுவோம். அப்படி நிறைய பேருடைய பெயர்களை எல்லாம் நாங்கள் சொல்லி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்களும் தேவருடைய தாசர்கள் வழங்குகிற இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நாளில மிகவும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த சத்தியத்தை கேட்டு அசை போடுங்கள். இன்று இரவே உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில அதை டேக்கிள் பண்ணக்கூடிய, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சோர்ஸை, ஒரு சொல்யூஷனை இறைவன் சொப்பனங்கள் மூலமாக உங்களுக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். அதே போல நமக்கு விரோதமாக சில நண்பர்கள், உறவினர்கள், அயலகத்தார், நெய்பர்ஸ் என்று சொல்லுகிறோமே, எழும்பி இருந்தாலும் அவர்களுடைய சொப்பனத்தில் அல்ல, அதாவது அவர்கள் தூங்குகிற நேரத்தில் அவர்களுக்கு சொப்பனங்கள் மூலமாக இறைவன் நம்மை குறித்து அவர்களை வெளிப்படுத்த சொல்ல வேண்டுமாய் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாக நிறைய அனுபவங்கள் எனக்கு உண்டு. எல்லாவற்றையும் நான் ஒரே நாளில் சொல்லுவது அது அவ்வளவு நல்லதாக இருக்காது. நிறைய அனுபவங்கள் உண்டு. நிச்சயமாக 2வது பாகத்தில் என்னுடைய செய்தி நான் கொண்டு வரும் பொழுது இன்னும் பல அனுபவங்களை, என்னுடைய அனுபவங்களையும் மற்றவர்களுடைய அனுபவங்களையும் சொல்லி என்னுடைய செய்தியை நாம் தியானம் செய்வோம். அதுவரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் மத்தியில் இருந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். பாய் பாய்.